உங்களுக்கு புரியுங்களா? மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது கெஞ்சிக்குது நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் நரேந்திர மோடி ஊழல் பண்ணிட்டாரு, அமித்ஷா ஊழல் பண்ணிட்டாரு, எல்முருகன் இப்படி பண்ணிட்டாரு, நிர்மலா சீதாராமன் பண்ணிட்டாரு, ஒருத்தர் பேரை நீங்கள் சொல்ல முடியல. அந்த மாதிரி திரு விஜய் இருந்தாலே போதும். அவர் மேலே ஒரு ஊழல் சொல்ல முடியலப்பா. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆனதிலிருந்து மரணிக்கிற மறுநாள் வரைக்கும் ஒரு சொத்து ஒரு ப்ராப்பர்ட்டி பேரில் ரிஜிஸ்டர் ஆனதில்லை. அவர் முதலமைச்சர் ஆன நாள்லேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அவர் பேரில் ரிஜிஸ்டர் ஆனதில்லை. கண் யோசிச்சு பாருங்க. சினிமாவில் இருந்து அவர் என்ன சம்பாதிச்சார் நான் பார்த்தேன். இன்னைக்கு இதை கூட சொன்னேன், லைவ்ல கூட சொன்னேன். அவர் முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி லெக்ஸஸ் கார்லையும் டிஃபெண்டர் கார்லையும் பெரிய பெரிய காரில் போனார். முதலமைச்சர் ஆன பூரா கிறிஸ்டோபர் டொயோட்டோ காரில் போகிறார் அப்படின்னு. அது கவர்மெண்டோடைய கார். அது அதோடய பெரிய பெரிய சொந்தமாக சம்பாதிச்ச கார். உங்களுக்கு புரியுங்களா? அது வேறங்க டேக்ஸை கட்டி வாங்கி போட்டு சொந்தமாக உழைச்சி சம்பாதிச்ச கார். அதனால் நிறைய உழைச்சி வச்சிருக்காரு, நிறைய சம்பாதிச்சிருக்காரு. அதில் குழப்பம் இல்லை. அப்போ அரசு பணத்தில் நான் கை வைக்க மாட்டேங்கிறது. அவரும் எல்லாருமே அவரை போன்றவர்களே கிடையாது. அவர் மாதிரி பொருளாதார நிலைமையில் இருக்கிறவங்க கிடையாது. எம்எல்ஏக்கள்லேருந்து அமைச்சர் பெருமக்கள் அவர்களையும் இந்த மாதிரி எந்த இப்போ இன்னைக்கு பதவியேற்கக்கூடிய 10 அமைச்சர்கள் மட்டும் இல்லை, நாளைக்கு விரிவாக்கப்படக்கூடிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே அது நிற்கணும். அவர்கள் மட்டும் இல்லை, மாவட்ட செயலாளர். இப்போ ஒரு மாவட்டத்தில் ஒருத்தர் ஒரு சீட் கூட ஜெயிக்கல, ஆனால் அந்த மாவட்டத்தில் ஆடக்கூடாது. அப்போ என் மேலேருந்து கீழே வரைக்கும் என்னுடைய கட்சி பெயரை பயன்படுத்தி ஒருத்தர் ஆடாமல் இருப்பாருன்னு அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும்.